நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாவின் நண்பர்களே. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறக்கூடிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தாலுகா ஆபீஸ்ல இருந்து வேலை வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மென்ட் நண்பர்களே, இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல வந்து திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்துக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ண அண்டு சென்னை மாவட்டம், இந்த 4 மாவட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணோம். இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கு. அதுல ஒரு மாவட்டத்துல வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மென்ட் தான் பார்க்கிறோம். அந்த மாவட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா 2 வகை நோட்டிபிகேஷன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி கடைசி தேதி சொல்லிருக்காங்க. இன்னொன்னு வந்து 26ஆம் தேதி வந்து கடைசி தேதி வந்து சொல்லிருக்காங்க. இந்த 2 ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு முடிச்சதுல இருந்து அப்படியே டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அந்தந்த போஸ்டிங் ஏத்தவாறு சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, எந்த ஒரு கட்டணம் கிடையாது. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதோடைய முழு அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட். மதுரை மாவட்டத்தில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி எல்லா நோட்டிபிகேஷனும் இந்த வெப்சைட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க. இப்ப 2 நோட்டிபிகேஷன் இருக்குது. ஒரு நோட்டிபிகேஷன் 9ஆம் தேதி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்னு அது வந்து பாத்தீங்கன்னா 23/6/2025 வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னொரு நோட்டிபிகேஷன் 18ஆம் தேதி, அதாவது நேத்து தான் ஓபன் பண்ணிருக்காங்க. 25/6/2025 வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க. சோ ஒன் பை ஒன்னா ஒரு நோட்டிபிகேஷனா பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இது கொடுத்துட்டு வியூ லிங்க் வந்து கொடுத்துருங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் தான் இப்ப நம்ம தெரியல பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா புறத்தொடர் பணியாளர், அதாவது அவுட்ரீச் ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் போதும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்திருக்கணும், முன் அனுபவம் ஏதாச்சும் இருந்தாலும் சரி, 45 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும், மாத சம்பளம் 10,592 சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமான பணியமர்த்தல் தான் வந்து சொல்லியிருக்காங்க. பெர்மனன்ட் ஜாப் வந்து அனௌன்ஸ் பண்ண கிடையாது. எந்த ஒரு முன்னறிவிப்பு வேண்டி பணி நீக்கம் செய்யும் அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க டாக்குமெண்ட் எல்லாமே ஃபில் பண்ணி, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி, டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி, என்ஓ சர்டிபிகேட் வாங்கிட்டு, செல்ஃப் அட்டஸ்டட் எல்லாமே எடுத்துட்டு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 3வது தளம், கூடுதல் கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், மதுரை 625-020. இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க முழுமையா பூர்த்தி செஞ்சு உங்களுடைய இந்த அட்ரஸுக்கு உங்க டீடைல்ஸ் எல்லாமே அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிருக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன், அட்ரஸ் ப்ரூஃப், போட்டோ, சோ இது எல்லாமே வந்து தபால் மூலியமாக நீங்க வந்து அனுப்பலாம். இல்ல அப்படின்னா டைரக்டா நீங்க போயிட்டு சமர்ப்பிச்சுட்டு வரலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த நோட்டிபிகேஷனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த பாக்ஸ்க்கு உங்களுடைய நேம் வந்து எழுதிடுங்க. நீங்க ஆனா பெண்ணா திருநங்க மென்ஷன் பண்ணீங்க. திருமண நிலை, அதாவது மேரிடா, அன்மேரிடா, விண்டோவா, டிவோர்ஸ்டா வந்து கொடுத்துருங்க. கணவர் இல்லைன்னா தந்தை பெயர் வந்து மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட பிறந்த தேதி மற்றும் ஏஜ் வந்து கொடுத்துருங்க. நீங்க என்ன கேஸ்ட் சார்ந்தவர்களை மென்ஷன் பண்ணிக்கோ. இந்த இடத்துல உங்க போட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த பாக்ஸ்க்குள்ள, அதே மாதிரி கரண்ட் அட்ரஸ் இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. ஆதார் அட்டை எண்ணு, உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் கல்வி இது 10th 12th டிகிரி, போஸ்ட் டிகிரி, அதே மாதிரி அதர் ரிலவெண்ட் ஏதாவது டிகிரி முடிச்சுன்னா அதோட இது கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ்னா எந்த கம்பெனில வேலை பார்த்தீங்க, அது வந்து என்ன பணியில இருந்தீங்க, எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும், எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க, என்ன பொறுப்புல இருந்தீங்கன்னு சொல்லி இங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 கம்பெனி வரைக்கும் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கணினி அறிவு, அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதா, சோ அதுக்கான சர்டிபிகேட் இருக்குதா, அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். உங்களை பத்தி இதர விவரங்கள் ஏதாவது மென்ஷன் பண்ண நினைச்சா பண்ணிக்கலாம். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டேட்டு, சிக்னேச்சர் எல்லாமே வந்து கொடுத்து எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து 23/6/2025 வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து 2வது நோட்டிபிகேஷன். இதை ஜஸ்ட் பி கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும். இப்ப இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆன 25/6/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் வந்து சொல்லியிருக்காங்க.
பல்நோக்கு மருத்துவ மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 2 காலி பணியிடங்கள் 40 வயசுக்கு இருக்கணும். 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மாத சம்பளம் 8500 சொல்லியிருக்காங்க. ஆய்வக நுட்புணர் லேப் டெக்னீஷியன் 1 காலி பணியிடங்கள் 35 வயசுக்கு இருக்கணும். 12th முடிச்சிருந்தாலே போதும். மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். மாதம் 13,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க. 3வது பணி வந்து பாத்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்டுக்கு வந்து 1 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. 35 வயசுக்குள்ள இருக்கணும். BASLP பேச்சுலர்ஸ் ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் ஸ்பெஷல் இது வந்து முடிச்சிருந்துக்கணும். மாதம் 23,000 வந்து சம்பளம். சோ அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் அரசு ராசாசி மருத்துவமனை மதுரை 20 பொது 8G8 இது அனுப்பணும். அதே மாதிரி பணிகள் சேர்றதுக்கான சுய விருப்ப ஒப்புதலுக்கு அண்டர்டேக்கிங் அதை வந்து நீங்களே கைப்பட எழுதி அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். சோ நீங்க விண்ணப்பங்கள் நேரிலோ இல்ல தபால் மூலியமாக அனுப்பலாம். ஒரு நபரில் இருந்து ஒரு பணியிடத்திற்கு மட்டுமே வந்து விண்ணப்பிக்க முடியும். 3 பணி இருக்குதுன்னா இதுல 1 மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் விண்ணப்பங்கள் அனுப்ப முடியாது. அப்படி அனுப்புனீங்க அப்படின்னா நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க. இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்க்க போறீங்க. இந்த பாக்ஸ்குள்ள வந்து உங்களோட போட்டோ வந்து ஒட்டிடுங்க. நீங்க என்ன பதவி விண்ணப்பிக்க போறீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்க. திட்டத்தின் பெயர் வந்து கொடுத்துருங்க. உங்களோட பெயர், தகப்பனார் பெயர், உங்களோட பிறந்த தேதி மற்றும் ஏஜ், உங்களோட கல்வி தேதி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். ஆதார் எண் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். ஜாதி என்ன ஜாதியை சேர்ந்தவர்கள் அதோட உட்பிரிவு என்ன அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். உங்களோட போன் நம்பர் அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். நிரந்தர அட்ரஸ் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். கரண்ட் அட்ரஸ் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், சிக்னேச்சர் எல்லாமே வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு ஒன்னு போஸ்ட் ஆபீஸ்ல இல்ல நேரிலோ நீங்க வந்து சமர்ப்பிக்கலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே 25/6/2025 வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. நண்பர்களே 2 வகை நோட்டிபிகேஷன், ஒன்னு 23 முடியுது, ஒன்னு 25 முடியுது. இன்ட்ரெஸ்டோட இருக்கிறவங்க மதுரை மாவட்ட மக்களா இருக்கட்டும், அது சுற்று வட்டார மக்களா இருக்கட்டும், யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதே மாதிரி உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேலை தேடிட்டு இருக்கீங்களா, இதோ உங்களை தேடி நம்ம சேனல்ல வந்து நாங்க அப்டேட் உங்களுக்காக போட காத்திருக்கோம். சோ உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் கேட்டிருந்தீங்க, அப்டேட் பண்ணிட்டோம். நாமக்கல் கேட்டிருந்தீங்க, அப்டேட் பண்ணிட்டோம். சென்னை கேட்டிருந்தீங்க, அப்டேட் பண்ணிருக்கோம். கோயம்புத்தூர் கேட்டிருந்தீங்க, அப்டேட் பண்ணிருக்கோம். இப்ப மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. அதையும் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்ற சில மாவட்டங்களுக்கு ஏதாவது வேலை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். So thank you friends, thank you so much, all the best for your career.